இந்த சமூகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. இப்போ நாம் எந்த மாதிரி விஷயங்களை பிரதானப்படுத்துகிறோம், எந்த மாதிரி விஷயங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய போக்கையும் நம்முடைய வெற்றிகளையும் தீர்மானிக்குது. இப்போ ஒரு குழந்தை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது சின்ன வயசுலேயே ஒரு உற்சாகப்படுத்தப்படாமல், கவனிக்கப்படாமல், அரவணைக்கப்படாமல் வளர்ந்தால் அது என்ன ஆகுதுனாக்க அதுக்கு ஒரு டெண்டன்சி வருது. என்னென்னா ஐ ஆம் ஓகே, யூ ஆர் நாட் ஓகே அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை வருது. இன்னும் கொஞ்சம் அதிகமாக போனீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, நானும் சரியில்லை, நீங்களும் சரியில்லை, உலகமே சரியில்லை அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை அதுக்கு ஏற்பட்டுருது. அந்த ஒரு காலகட்டத்தில் அந்த குழந்தைகளுடைய மென்டல் டெவலப்மெண்ட்டை எப்படி நாம் சரி செய்ய போகிறோம், அதுங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும். இப்போ என்னென்னா, என்னால் முடியுங்கிற நம்பிக்கை எப்போ வருதுன்னா, எங்கெல்லாம் பெற்றோர்கள் அந்த குழந்தைகளை உற்சாகப்படுத்துகிறாங்களோ. ஒரு உதாரணத்துக்கு, குழந்தை சில நேரங்களில் தவறு செய்யலாம், உடனே நீ தண்டம், எதுக்கும் பிரயோஜனப்பட மாட்ட, மாடு மேய்க்கிறதுக்கு தான் லாக்கி அப்படின்னு சொன்னால் அந்த நிமிஷத்துலேயே அந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னா, அது மனசு ஃபுல்லாக நெகட்டிவ் தாட்ஸை வச்சுக்குது. இனிமேல் அந்த குழந்தை என்ன பண்ண போகுதுன்னா, எதை செய்யும் போதும் ஒரு பயத்தோடு தான் செய்யும். அது இயல்பாக செய்யும்போது ஏற்படக்கூடிய அந்த வெளிப்பாடு பயத்தோடு செய்யும்போது ஏற்படுவது இல்லை. ஆனால் அதே நேரத்தில் அந்த குழந்தைய கொஞ்சம் தட்டி கொடுத்து, இதெல்லாம் தவறுறது சகஜம், இதை பற்றி நீ கவலைப்படாத, ஜெயிச்சிடலாம், போ போ, முயற்சி செய், வரும், இப்படி தான். இந்த பாரு, நான் உனக்கு ஒன்று சொல்லட்டுமா, நீயாவது ஆவை இவ்வளோ நல்லா போட்டிருக்கியே, நான் ஆவை போட்டது அவ்வளோ பரிதாபமாக இருந்துச்சு தெரியுமா, எனக்கு இங்கிலீஷே பேசவே வரமாட்டேங்குது. ஒரு குழந்தை சொல்லும். ஏன்னா 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கோம், 6th போய் இங்கிலீஷ் மீடியத்தில் சேரும், இங்கிலீஷே எனக்கு வரமாட்டேங்குது. அல்லது என்னன்னாக்க ஸ்கூல் வரைக்கும் தமிழ் மீடியம், காலேஜில் போய் இங்கிலீஷ் மீடியம், எனக்கு இங்கிலீஷே வரமாட்டேங்குது. உடனே இங்கிலீஷ்லாம் படிக்கிறது ரொம்ப கஷ்டம், நீ படிக்கணும், ஒழுங்காக படிச்சிருக்கணும், அப்பயே படிச்சிருக்கணும், சொன்னேன்ல ஒன்று அப்படின்னு கேட்குறது பிரயோஜனம் இல்லை. அவங்கள ஒரு கோர்ட்டில் விசாரிக்கிற மாதிரி இன்ட்ராகேஷன் பண்ணுறதுல பிரயோஜனம் இல்லை. அதுக்கு பதிலாக என்ன செய்யணும்னா, பாரு, நாங்களாமும் இந்த கஷ்டப்பட்டுருக்கோம், எடுத்த உடனே எல்லாமே கஷ்டமாக தான் இருக்குது, ஒரு 3 மாதம் மட்டும் உன்னை ட்ரெயின் பண்ணிக்க, அப்படியே படி, டெய்லி ஒரு புக்கு எடு, படி, புரியுதோ புரியலையோ படி, பேசு, தப்போ தவறா. இப்போ என்னென்னா, தப்பாக பேசுகிறவங்கள கூட நம்ம டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது. ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜை பேசும்போது தப்பாக பேசுனாங்கன்னா ஒன்று திருத்தக்கூடாது, விட்டுருங்க, 4-5 மாதம் விட்டுருங்க. ஏன்னா அவன் இப்போ பேச முயற்சி பண்ணுறான், அவன் அந்த பயத்தை தான் விளக்க முயற்சி பண்ணுறான். இந்த பயம் போனவுடனே என்ன ஆகுனா, அவனுக்கு உண்மையிலே தெரியாதுன்னு இல்லை, அவனுக்கு தெரியுது. ஆனால் என்னன்னா, ஒரு பயம் வந்தவுடனே என்னாச்சு, அவனையும் அறியாமல் ஒரு நடுக்கம் வருது. பெரிய பெரிய ஆளுங்களாக இருந்திருக்காங்க, மேடையில் ஏறி பேசுகிறதுக்கு போகிற வரைக்கும் அப்படியே கம்பீரமாக சிங்கம் மாதிரி இருந்தவங்க அங்கே போனவுடனே அப்படியே மான் மாதிரி ஆகிட்டாங்க. காரணம் என்னென்னா, இந்த ஸ்டேஜ் ஃபியர். அந்த ஸ்டேஜ் ஃப்ரீட் வந்தவுடனே தன்னையே அறியாமல் பயந்து நடுங்கக்கூடிய ஒரு இயல்பு வந்துடும். அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா, எந்த ஒரு புதிய எக்ஸசைஸ் செய்யும் போதும் அந்த ஃபஸ்ட்டு அந்த ஃபார்மேட்டிவ் இயர்ஸ்னு ஒன்று இருக்குது, அந்த ஃபார்மேட்டிவ் இயர்ஸில் கொடுக்குற கான்ஃபிடென்ஸ் தான் நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் சில குழந்தைங்களை அப்படியே அரவணைச்சு அந்த வார்ம்த் கொடுத்து வளர்க்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வருது. இப்போ எடுத்த உடனே ஒரு ஆஃபீஸில் ஒரு புதுசாக ஒரு பையன் ரெக்ரூட் ஆகி வரான். அந்த ரெக்ரூட் ஆகி வந்தவுடனே என்ன பண்ணுறோம், அவனுக்கு என்னென்னா, முதல்ல எப்படின்னா, போக வேண்டியது ஒரு பேப்பரை கொடுப்பாங்க, எழுது, போ, எந்த காலேஜில் படித்தேன் அப்படிம்பாரு, பக்கத்தில் உட்காந்துருப்பார். ஏன்னா அவர் வெறும் எஸ்எஸ்எல்சி, ஓல்டு எஸ்எஸ்எல்சிம்பார். நான் அந்த காலத்து எஸ்எஸ்எல்சி, அந்த காலத்தில் எஸ்எஸ்எல்சி எம்ஏவுக்கு ஈக்குவல் தெரியுமா அப்படிம்பார். இந்த பையன் என்ன பண்ணியிருப்பான், எம்ஏ இல்லை எம்எஸ்சி இதெல்லாம் படிச்சுட்டு போவேன். என்ன படிச்சிருக்க, எம்ஏ, எதில் படித்த, நான் அந்த கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜா, நான்லாம் சென்ட் ஜோசப்ஸ் ப்ராடக்ட், பிரசிடென்சி ப்ராடக்ட் தெரியுமா, சரி என்ன படித்தேன், என்ன சப்ஜெக்ட் படித்தேன், நான் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்தேன். ஓ இங்கிலீஷா, யார் பிடிக்கும் உனக்கு, எனக்குங்க அந்த வேர்ட்ஸ்வர்த் பிடிக்கும். வேர்ட்ஸ்வர்த்தா, ஷேக்ஸ்பியர்லாம் படித்தது இல்லையா, ஐயோ
கிளாசிக்ஸ் எதுவுமே படித்தது இல்லையா? கேன்டர்பரி டேல்ஸ் படிச்சிருக்கியா? யார் எழுதுனது? சார் கேன்டர்பரி டேல்ஸ் வந்து சார் சாசர் எழுதுனேன். பரவாயில்ல. சரி, நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், ஷேக்ஸ்பியருடைய கடைசி பிளே எது சொல்லு. இந்த பையன் அவன் வேலை செய்ய போயிருக்கான். இவருடைய மேதாவித்தனத்தெல்லாம் அங்கே கேட்பார். இவர் சொல்ல விரும்புகிறது என்னன்னா, உன்னை விட நான் பெரிய அறிவாளி, எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கல, உனக்கு அதுக்குள்ளே நான் உட்காந்துருக்கிற போஸ்ட்டில் வந்து நீ உட்காந்துட்டிய, உனக்கு ஒன்றும் தெரியாதுங்கிறத நான் ப்ரூவ் பண்ணி காமிக்கிற மாதிரி இந்த ப்ரிமைஸ் தான் இது. அவன் இந்த காலத்து பசங்கள்லாம் ரொம்ப புத்திசாலிங்க, அவங்கள யாரும் ஏமாற்ற முடியாது. அவன் கொஞ்ச நேரம் வரைக்கும் பேசாமல் இருந்துட்டு டப்புன்னு ஒரு டேப்லெட் எடுத்து டேபிள் மேலே வைப்பான். அப்படிமா இப்படிமா ஒரு இமெயில் கொடுப்பான். இந்த தாசில்தார்கிட்ட பேசிட்டிங்கன்னா பரவாயில்லன்னு சொல்கிறாரு அப்படின்னு சப் கலெக்டர். தாசில்தார்கிட்ட தானே இப்போயே ஒரு இமெயில் அனுப்புகிறேன்னா அங்கேயே உட்காந்து டைப் பண்ணி ஒரு இமெயில் அனுப்பிச்சிடுவான். டப்புன்னு ஒரு செல் எடுத்து அடிச்சிருவான். இந்த பாருங்கள் இமெயில் வந்துருச்சுமா. அங்கே வந்து இமெயிலை இவனே ஒரு ரிப்போர்ட் எடுத்து வேகமாக எல்லாம் செய்வான். இதை பார்த்தாலே இவருக்கு அலர்ஜி. ஏன்னா இவருக்கு லேப்டாப்பே தெரியாது இவருக்கு. இவர் இதை பார்த்த உடனே இவன் இதெல்லாம் செய்கிறத பார்த்த உடனே அடுத்த நாள்லேருந்து கம்முன்னு ஆயிடுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காலத்து பசங்க ஸ்மார்ட்டாக தான் ஏன் இருக்கிறாங்க, இவங்ககிட்ட மோதாமல் இருக்கிறதே நல்லது அப்படின்னு. அப்புறம் ஒரு வாரம் கழித்து எனக்கு அந்த ஒரு கம்பெனிக்கு வந்து ஒரு இமெயில் அனுப்பணும், கொஞ்சம் நான் எழுதி தரேன், கொஞ்சம் நீ எனக்கு அனுப்பிச்சி விட்ருவியா அப்படிம்பாரு. காரணம் என்னென்னா, நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு புது என்டர்பிரைஸில் ஒரு புது ஆள் வந்தான்னா அவன் எப்படின்னா ஒரு பிறந்த குழந்தை மாதிரி. இந்த குழந்தை என்ன பண்ணுது, உலகத்துக்கு வந்த உடனே செய்கிற முதல் காரியமே அழுது. ஏன்னா இது வரைக்கும் அம்மா கிட்ட பாதுகாப்பாக இருந்துருச்சு. அம்மாவுடைய அந்த கருவறையை விட்டு வெளியே வந்த உடனே அதுக்கு இந்த உலகமே ஒரு பயங்கரமானதாக இருக்குது. அப்போ இது என்னன்னா, அதிர்ச்சி அடைஞ்சு அழ ஆரம்பிக்கும் போது அந்த குழந்தைய நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த உலகத்துக்கு தயார்படுத்துகிறோம். அதே மாதிரி ஒரு புது கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணோடனே நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, அந்தவனுக்கு ஒரு ஓரியன்டேஷன் கொடுக்கணும், எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணணும், மேக் ஹிம் ஃபீல் அட் ஈஸ். அவன் வந்து ஒரு மாதிரி ஒரு சௌகரியமாக ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். இது வந்து காலேஜில் சேரும்போதும் கொடுக்கணும், ஸ்கூலில் சேரும்போதும் கொடுக்கணும், வேலையில் சேரும்போதும் கொடுக்கணும், ஒரு புது ஃபார்முக்கு போகும்போதும் கொடுக்கணும், அல்லது புகுந்த வீட்டுக்கு ஒரு பெண் போனாலும் இதை கொடுக்கணும். நம்ம ஒரு 5-6 நாள் அந்த பொண்ணுக்கு எல்லாரையும் புரிஞ்சுக்கணும். அதுக்கான ஒரு அவகாசம் ஒரு 30 நாள் எல்லாரையும் புரிஞ்சுக்கிட்டால் போதும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க எப்போவுமே சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன்னா எல்லா டிவோர்ஸுமே கல்யாணம் ஆன முதல் 30 நாளைக்குள்ளே தான் முடிவாகுது. அந்த 30 நாள் 2 பேரும் புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் டிவோர்ஸுங்கிற பேச்சே ஏற்படாது. அதனால் நாம் எந்த ஒரு புது இடத்துக்கு யார் வந்தாலும் அவர்களை உற்சாகப்படுத்தி நம்மோடு ஐக்கியப்படுத்தி கொள்வதற்கு முயற்சி செய்தால் அவர்கள் தங்களுடைய கடமைகளை மிகச்சிறப்பாக ஆற்றுவார்கள். ஏனென்றால் எல்லோருக்குமே சிறப்பாக இருக்க வேண்டும், மேன்மையாக வாழ வேண்டும் என்கிற ஆர்வம் உள்ளத்தின் அடியில் குடிகொண்டு இருக்கிறது.